நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன தலைப்பு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம். செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயணிக்கிறார். இப்போ செவ்வாய் பகவான் நீச்ச நிலையிலிருந்து உச்ச நிலையை நோக்கி பயணிக்க போகிறார். அப்போ இந்த காலகட்டங்கள் 12 ராசினியர்களுக்கும் என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாயுடைய சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் பகவான்னா அவர் என்னென்ன விஷயங்களை இயக்குவார், உங்களுடைய உடல் அமைப்புகளில், உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளில் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கடக ராசியிலிருந்து நீச்ச நிலையிலிருந்து சரியாக 7ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 தன்னுடைய பெயர்ச்சியை தொடங்குகிறார். அவர் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்குள்ளே கரெக்டாக 7ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 உள்ளே வந்துடுவார். எத்தனை நாட்கள் இருக்க போகிறான்னு பார்த்திங்கன்னா 28/7/2025 வரையும் அவர் சிம்ம ராசிக்குள்ளே இருப்பார். இந்த குறிப்பிட்ட கால அளவில் செவ்வாய் பகவானால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மங்களகாரகன் என்று பொருள். எந்தெந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் மங்களங்கள் நடக்க வேண்டும் என ஆசைப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் செவ்வாயுடைய செயல்பாட்டின் மூலமாக மட்டுமே ஏற்படுத்த முடியும். ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா உறுதியாக செவ்வாயுடைய ஆதிக்கம் வேண்டும் என்பது உண்மை. நாடி முறைப்படி செவ்வாய் பகவானை எப்படி பார்ப்போம்னா, ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கணவனாக பார்ப்போம். ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாகவோ, செவ்வாய் ஒரு நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அவருக்கு நல்ல கணவர் அமைவார் என்பது உண்மை. அதே செவ்வாய் பகவான் வலு இழந்து ஆதிபத்தியம் குறைவாக இருந்தால் அதற்கான ஒரு சில பிரச்சனைகளை கணவர் மூலமாக அந்த பெண் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பது உண்மை. ஸோ பூமிகாரகன் என்று கூட அழைப்பாங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா பூமிகாரகன் என்று சொல்லுவாங்க. ஒரு பரந்த இடம், காலியான இடம்னா அது செவ்வாயுடைய ஆதிக்கம் உண்டு என்பது கணக்கு. செவ்வாய் நன்றாக இருந்தால், ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக இருந்தால், உறுதியாக நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அவருக்கு சொந்த இடம் இருக்கும் என்பது சொல்லலாம். அதேபோல் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவர்கள், விவசாயம் பண்ணுற நம்மளுடைய விவசாய பெருமக்களுக்கு செவ்வாய் ரொம்ப சூப்பராக இருக்கும். செவ்வாய் நன்றாக இருந்தால் விவசாயம் சூப்பராக வருதுங்க, நல்லா வருதுங்க, நான் விவசாயம் தாங்க என்னுடைய உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் பலிதமாகும் என்பது உண்மை. நம்மளுடைய உறவில் செவ்வாயை எப்படி எடுத்துக்கலாம்னா, இளைய சகோதரன் சகோதரிகள் என எடுத்துக்கொள்ளலாம். இளைய சகோதரனை குறிப்பது செவ்வாயுடைய காரத்துவமாக வருகிறது. உங்களுடைய உடல் பாவகங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இருதயம் இருக்குது பார்த்திங்களா, இருதயத்தை காக்கிற நெஞ்சு எலும்புன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த பகுதி செவ்வாயை குறிக்கும். இரத்த நாளங்கள், இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிப்பது செவ்வாய். அப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் திசையில் அல்லது செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப பாதிப்பு இருக்குது, அது எப்படி என்னால் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தை என்னால் தாங்க முடியல அப்படின்னா அதை சமாளிக்க என்ன செய்யணும்னா இரத்த தானம் கொடுக்கணும். இரத்த தானம் கொடுத்துட்டிங்கன்னா செவ்வாயோடைய வீரியம் உறுதியாக குறையும் என்பது உண்மை. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மண்டை ஓடுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, இந்த மண்டை ஓடு செவ்வாயுடைய காரத்துவத்தில் வருகிறது என்பது உண்மை. உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா எந்த உணவாக வருகிறது அப்படின்னா, அதாவது காய்கறிகள் அப்படிங்கிறதுல நம்மளுடைய தேங்காய் செவ்வாயுடைய ஆதிக்கம். செவ்வாய் தேங்காயுடைய முழு ஆதிக்கத்தில் இருக்கார். அப்போ இந்த கந்திஷ்டி உடையணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், தேங்காய் சுற்றி தலையை சுற்றி போட சொல்லுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம், நம்ம மங்களகரமான விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே தேங்காய் உடைப்போம். அப்படி தேங்காய் உடைச்சிட்டோம்னா செவ்வாயோட ஆதிக்கம் சிறப்பாக இருக்குது என்று அர்த்தம். அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு வாழைப்பழமும் சேர்ந்து வைப்பாங்க, மஞ்சள் கலரில் வாழைப்பழம் வைப்பாங்க. அப்போ செவ்வாய் குரு இணைவு ஆட்டோமேட்டிக்காக அங்கே உருவாகுதுங்கிறத பார்க்குறோம். செவ்வாய் மிக நன்றாக இருந்தால் சீருடை பணி அணியக்கூடிய யோகம் உண்டு. யாரெல்லாம் சீருடை அணிந்து இருக்காங்களோ அவங்களாம் செவ்வாயோடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்குது. அப்போ நான் எப்போ சீருடை அணிவேன், நான் இந்த வேலையில் ஜாயின் பண்ணுவேன், சீருடை அணிந்த வேலையில், அரசாங்க வேலையிலையோ ஏதோ ஒரு சீருடை அணிந்து நான் வேலையில் எப்போ ஜாயின் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க உறுதியாக செவ்வாய் புத்தி, செவ்வாயோட அந்தரம், செவ்வாயோட இணைவு கோச்சார ரீதியாகவோ தசாபுத்தி ரீதியாகவோ இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த இயக்கத்துக்குள்ளே போக முடியும் என்பது கணக்கு. ஸோ இன்னும் உணவில் இன்னொரு விஷயம்னு சொல்லலாம். நம்மளுடைய வெள்ளை பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அது செவ்வாயுடைய காரத்துவம். அதேபோல் இஞ்சியுமே செவ்வாயுடைய காரகத்துவத்தில் வருது என்பது உண்மை.
ஸோ இப்படி பல விஷயங்களில் நம்மளுடன் தொடர்பு கொள்கின்ற நம்மளுடைய உடலில் பொருளாதார விஷயங்கள் எல்லா விஷயங்களையுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. விருச்சக ராசி அன்பர்களுக்கு ராசியின் அதிபதி மற்றும் ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதியாக வருகின்ற செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து முன்னோக்கி சிம்ம ராசிக்கு வருகிறார். அப்போ சிம்ம ராசி என்பது விருச்சக ராசிக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10ஆம் இடம். செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து செயல்பட போகிறார் கேதுவுடன் இணைந்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற செவ்வாய் உங்களுடைய ராசியை விருச்சக ராசியை பார்க்காரு. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான கும்பராசியை பார்க்காரு. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான மீன ராசியை பார்க்குறாரு. ராகுவை பார்க்குறாரு, சனி பகவானையும் பார்க்குறாரு. அப்போ செவ்வாய் பார்வையின் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்களும் முன்னேற்றம் கிடைக்க போகுதுன்னா, தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் யோசித்துக்கிட்டே இருக்கீங்கன்னா தொழில் தொடங்குவதற்கான இயக்கத்தை உருவாக்குவார், அதற்கான சூழ்நிலையை உருவாக்குவார். அது யார் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறதான் விஷயம். உங்களை விட வயது அதிகமான மூர்த்த நபர், கொஞ்சம் அதிகமான வயசு கூட, ஒரு 60 வயசு 70 வயசு அல்லது அனுபவசாலி அப்படிங்கிற ஒரு நபர்கள் மூலமாக, உறவில் உள்ள நபர்களாக இருக்கலாம், நட்பின் மூலமாக வந்த நபர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த ஒரு நபர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்க மூலமாக ஒரு இயக்கம் உருவாகிறது என்பது கணக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டிய எண்ணம் தூண்டும். நான் வண்டி வாங்கியே ஆவேன், நான் பைக் ஓட்டியே ஆவேன், நான் கார் வாங்கியே ஆவேன் அப்படிங்கிற சிந்தனையை செயல்படுத்துவதற்கான ஆற்றல் உண்டு. கேதுவுடன் சேர்ந்து பார்க்குறதுனால என்னென்னா, கொஞ்சம் வாகனங்கள் வாங்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிவிட்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய புத்தி கொஞ்சம் அதிகமாக சிந்திக்கக்கூடிய கட்டாயம் வந்துடும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஏற்கனவே பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக பக்காவாக யோசித்து பண்ணாலும் திரும்பி செஞ்சோமா செய்யலையோ, இல்லை செஞ்சது சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஆள் தான் நீங்கள். ஸோ அப்படிப்பட்ட நபர் உங்களை செவ்வாய், உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் சனி பகவானை பார்க்குறனால, ஸோ கொஞ்சம் உங்களுடைய இன்னும் கொஞ்சம் பட்டயத்திட்டு அப்படிம்பாங்கள, அதே மாதிரி உங்களுடைய புத்தி கூர்மையை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகின்றது. உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை கொஞ்சம் அதிகமாக வழிபாடு செய்து, என்னுடைய குலதெய்வமே என்னை காப்பாற்றுன்னு சொல்லி நீங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது என்பது உண்மை. அதேபோல் உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன தாக்கங்கள் வரும். உங்கள் குழந்தைகள் ஏதாவது உங்கள் பேச்சை கேட்காமல் இருப்பாங்க. ஸோ உங்கள் குழந்தைகள் செய்கிற எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஒரு மனநிலை உண்டாக வாய்ப்பு உண்டு. அதேபோல் உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். கோபத்தாலையும் பேசிடக்கூடாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு நடக்க முடியாது. இப்போ இந்த நிலையில் தான் நீங்கள் உங்களுடைய நிதானத்தை செயல்படுத்த வேண்டும். அதாவது என்ன சொல்கிறேன்னா, எப்படி நேக்காக பிரச்சனைகளை வெளியே கொண்டு அந்த குழந்தைங்க வாயிலேருந்தே வர வச்சு அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலமே இப்போ காத்திருக்கு. அதனால் கொஞ்சம் அதிகமாக நேரம் ஒதுக்கி உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டைம் ஒதுக்குங்க. எக்காந்த கொண்டும் அவங்க பார்த்துக்குறவங்க இவங்க பார்த்துக்குறவங்க சொல்லி யார்ட்டையும் ஒப்படைக்காதீங்க. இந்த செவ்வாய் பயிற்சி காலங்களில் உறுதியாக நம்முடைய விருச்சக ராசி அன்பர்கள் குழந்தைகள் விஷயங்களில் கவனம் கவனம் கவனம். அதை தவிர்த்து வேறு எந்த பெரிய பாதிப்பு கிடையாது. நினச்ச விஷயங்கள்லாம் நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகள் செவ்வாய் பகவான், உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானை கொடுக்க போகிறார்.